மத்திய அரசு அறிவித்துள்ள தங்க நகை கட்டுப்பாடு தொடர்பாக பொருளாதார நிபுணர் நாகப்பன் தொலைபேசி மூலம் அளிக்கும் விளக்கத்தை தற்போது காணலாம். வணக்கம் சார். மத்திய அரசு அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன? இது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? உங்க கருத்தை பதிவு செய்ய. கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையின் ஒரு அங்கமாக இந்த டிமானிட்டைசேஷன் எஃபர்ட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பணத்துல பெரும்பகுதியை தங்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்ததாக தகவல்கள் செய்திகள் நிறைய வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நேற்று இந்த வருமான வரி சட்டத்தை மாற்றும் பொழுது அந்த மாதிரி பணத்தின் மீது வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அது எந்த வரியில் இருந்தாலும் அதன் மீது வருமான வரி விதிக்கப்படும், அந்த பெனால்டி அப்படிங்கிறது விதிக்கப்படும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சின்ன பேனிக் ஒரு பொதுமக்கள் இடையில வரக்கூடாதுங்கிறதுக்காக, நான் இத்தனை வருஷமா பல ஆண்டு காலமாக என்னுடைய தந்தை தந்தது, என் திருமணத்தின் போது வந்தது, அந்த மாதிரி தங்கத்தை எல்லாம் கூட எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்துடக்கூடாது, ஒரு அனாவசியமான வதந்தி பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கிளாரிபிகேஷனை கொடுத்துருக்கதா நான் நினைக்கிறேன். அதன்படி அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப தெளிவாக 500 கிராம் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு திருமணமான பெண்மணி ஒரு வீட்டுல 500 கிராம் வரைக்கும் தங்கம் நகையாக வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் மீது கை வைக்க மாட்டோம், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், அதாவது சீசர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டு போக மாட்டோம். 250 கிராம் அன்மேரிடு திருமணமாகாத பெண்மணியா இருந்தா 250 கிராம், ஆணாக இருக்கும் பட்சத்தில் 100 கிராம் வரைக்கும் வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த தங்கத்தை நாங்க சீஸ் பண்ணி எடுத்துட்டு போவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுக்கு மேல இருந்தா அந்த நகையை எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. அதற்கு மேல இருக்கும் பட்சத்திலும் நம்மளால முறையாக கணக்கு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க தகவலுக்கு நன்றி சார்.